திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதினை படிப்பதற்காக அடியேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம் ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாமகிரி பேட்டை காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க தேவிமா, திருக்கதவும் அடைதல். வாய்ப்பு இருக்கா? நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற்சபை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டன புவனம் உய்ய, இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. நன்றி சிவசிவா. திருச்சி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல். அடியேன்
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் ஒற்று பெண்ணை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள், சிவத்திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருப்பலியில் திரோதான அருணன் இந்திரன் திசையனின் இருள் போல் அகண்டது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல நயன கடிமலர் மலர் மட்டும் அண்ணலம் கண்ணும் திரள் திரை அறுபதம் முரல்வனை இவையோ திருப்பரும் துறை உரை சிவபெருமானே. அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாய். அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாய். சிவாய நம ஐயா. நன்றி. நன்றிம்மா. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி. அம்மா சரஸ்வதி அம்மா பாடுறீங்களா? பெரும்புலர் காலை மூழ்கி இத்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றி ஐயா. நன்றிம்மா. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில் 69வது பதிகமாக இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயில் என்று அழைக்கக்கூடிய சக்கரத்திலே பாடப்பட்ட பதிகம் திருவும் மெய்ப்பொருளும். முதல் பாடலும் கடைசி பாடலும். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. திருவோ மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதாபரம் சுடரே. பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதாபரம் சுடரே.
விரிதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை விரிதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதிரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் கொடியிடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் என்று பணிந்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று திருமந்திர வகுப்புக்குள் நுழைவோம். அதற்கு முன்பதாக இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சிகாரம் சேவநெறி பாடசாலைக்கும் திருவருளுக்கும் நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்று காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமானுடைய திருவடியை புருவ நடுவிலே காண்பித்து கொடுத்து நமக்கு எல்லாம் வழிநடத்தக்கூடிய அத்தனை குருநாதர்களுக்கும் குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து மனமொழி மேகலாலய வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை, குருவருள் இல்லை என்றால் திருவருள் என்று என்கிற உண்மையை சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே நாம் பாடல்களை சிந்தித்து வருகிறோம். அதிலே குறிப்பாக இன்றைக்கு நாம் 17வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலய வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளித நுழைவோம். சிவாய நம. ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொந்திகள் கூத்தனும் மாமே. பாடல் நம்ம பதமா பார்த்துடலாம். ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொன்திகள் கூத்தனுமாமே. பாடலுக்கு உண்டான ஒழிப்புரையை பார்த்துடலாம். தர்மயாதனம் சிவசிவா. மேற்கூறியவாறு சிவன் வேறின்றி நிற்க பெறின் உலவாகும் நன்மைகள் அளவில் அதனை பெரும் நெறியும் அதனை பெரும் முறையை
நன்மை பயக்கத்தக்கது என்று உணர்ந்து இப்பொழுது கேட்பாய். இடை, பிங்கலை, சுழுமுனை என்றும் 3 நாடிகளில் ஒன்றில் 10 நாள் பிராணன் இயங்குதல் யோக முறையாகும். 3 நாடிகளில் 30 நாள்கள் முறையாக அஃது அங்கனம் இயங்குமாறு ஒருவன் யோகத்தில் நின்றால் மேருமலையில் விளங்கும் சிவனாகவும் ஆகிவிடுவான். இப்போ அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு முறை அந்த பொழிப்புரை அடியன் படிக்கிறேன். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மேற்கூறியவாறு சிவன் வேறின்றி நிற்கப் பெறின் உளவாகும் நன்மைகள் அளவில் அதனை பெரும் முறைமையே நன்மை பயக்கத்தக்கது என்று உணர்ந்து இப்பொழுது கேட்பாய். இடை, பிங்கலை, சுழுமுனை என்னும் 3 நாடிகளிலும் ஒன்றில் 10 நாள் பிராணன் இயங்குதல் ஒன்றில் 10 நாள் பிராணன் இயங்குதல் யோக முறையாகும். 3 நாடிகளிலும் 30 நாள்கள் முறையாக அஃது அங்கனும் இயங்குமாறு ஒருவன் யோகத்தில் நின்றால் மேருமலையில் விளங்கும் சிவனாகவும் ஆகிவிடுவான் அப்படின்ற செய்தி இங்க சொல்றாங்க. சாதாரண செய்தி மாதிரி தெரியும். சிவபெருமானாவே ஆகி விடுவான் அப்படின்ற உறுதி இங்க கொடுக்குறாரு. யாரு பொழிப்புரையில. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். சிவபெருமானே, சிவசிவா. அப்போ இந்த பயிற்சியை எப்படி கவனமா செய்யணுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சிவசிவா. இப்போ யதார்த்தமா நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையில நமக்கு என்ன செய்தி திருமூல நாயனார் சொல்ல வர்றாருன்றதையும் நம்ம பார்த்துருவோம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொந்திகள் கூத்தனுமாமே. ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொந்திகள் கூத்தனுமாமே. ஒரு நாளைக்கு 30 நாழிகை அப்படின்னு பிரிச்சா கூட ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். அப்போ 30 நாழிகை தொடர்ந்து யார் ஒருத்தர் இந்த காற்றை உள்ளே இழுக்கிறது, அந்த காற்றை உள்ளே தக்க வைக்கிறது, தக்க வைத்த காற்றை முறையாக வெளியே செலுத்துவது, இந்த 3 தொழில்களை இயமத்தோடு நியமத்தோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொன் போன்ற ஒளி உருவ நடுவிலே தெரியும் என்கிறது தான் இந்த செய்தி. இது மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரையில போடப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கிற நம்ம தர்மயாதனம் புத்தகத்துல போடப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா, ஒன்றாய் உடனாய் வேறாய். போன பாட்டுல நம்ம பார்த்தோம், எல்லாம் வல்ல இறைவன் பாமரர்களுக்கு வேறாக இருக்கின்றான். நம்மை போன்ற இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்கு சுவாமி உடனாக இருக்கின்றான். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுபவன் ஒருவன் உலன் என்று முழுவதுமாக நம்பி யார் ஒருவர் தன்னை சரணடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு சுவாமி ஒன்றாக இருக்கின்றான். அப்படி ஒன்றாக இருக்கின்ற இறைவனை, அவனுடைய திருவடியை எப்படி தவத்தில் அடைவது என்பது குறித்து நேற்று நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலேயே இந்த பாடலுடைய பொழிப்புரை எழுதப்பட்டிருக்கிறது. மேற்கூறியவாறு சிவன் வேறின்றி நிற்கப் பெறின், சிவபெருமான் வேற, என்னுள் இருக்கக்கூடிய உயிர் வேற என்கிற பிரிவினை இல்லாமல் யார் ஒருவர் தவத்தில் அமர்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக எம்பெருமானுடைய திருவடி அடைவார்கள் என்பதுதான் இங்க செய்தி. சரி, ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றாக தெரிந்து கொள் கேட்பாயாக. நன்றென்று 3க்கு 4 சென்றிடும்
நன்மை பயக்கத்தக்கது என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று இடைகளை, இன்னொன்னு பிங்கலை, இன்னொன்னு சுழுமுனை. சாதாரணமா நமக்கு எல்லாம் பிங்கலையில் மூச்சு வந்து போகும். பிறகு இடகலை என்று சொல்லக்கூடிய இடகலைன்னா இடது நாசி வழியாக சுவாசம் வந்து போகும். பிறகு வலது நாசி வழியாக சுவாசம் வந்து போகும். சுழுமுனையில தூக்க நேரத்துல வந்து போகும். இது இயல்பா ஒரு உயிருக்கு நடக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள். இப்படி போற இந்த 3 நாடிகள்லயும் குறைஞ்சபட்சம் 10 நாள், முதல் 10 நாள் இடகலையிலும், அடுத்த 10 நாள் பிங்கலையிலும், அடுத்த 10 நாள் சுழுமுனையிலும் யார் ஒருவர் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறார்களோ அவர்கள் யோகத்தில் நிற்பார்களே அவர்கள் மேருமலையில் இருக்கக்கூடிய சிவனாகவும் ஆகி விடுவார்கள் அப்படின்ற செய்தி வந்து தர்மயாதனத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம தர்மயாதனம் அவங்க கொடுத்த பொழிப்புரையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதனுடைய செய்தி உள் தாத்பரியம் என்னன்னா, இந்த 3 இடைகளை, பிங்கலை, சுழுமுனைய இன்னொரு பொழிப்புரையில மாணிக்க வாசகனார் என்ன சொல்றாருன்னா, காற்றை உள்ளே இழுத்தல், பிராணனை, பிராணாயாமத்தை யார் ஒருவர் முறையாக இழுத்து, முறையாக அதை சேமித்து, முறையாக அதை யார் ஒருவர் கவனமாக வெளியில் விடுகிறார்களோ அவர்கள் இத்தனை நாழிகை, அதாவது 30 நாழிகை, 30 நாழிகைன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனா ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். அப்படி யார் ஒருவர் தொடர்ந்து தொடர்ந்து பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக காட்சி புருவ நடுவிலே உண்டு அப்படின்ற செய்தியை மாணிக்க வாசகனார் ஐயா சொல்றாங்க. இதுல நாம என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, திருவருள் கருணையினால இந்த மூச்சு பயிற்சியினை பிராணனை முறையாக பெற வேண்டும். இழுத்தல், அடக்குதல், முதல்ல உள்ளே இழுக்கிறது, பிறகு அடக்குதல், பிறகு வெளியே விடுதல் என்ற செய்தியை 3ஐயும் யார் ஒருவர் முறையாக செய்கிறாரோ அவர்களுக்கு பரமனுடைய இருப்பிடம் நிச்சயமா திறக்கும் என்கிற செய்தியை மாணிக்க வாசகனாரும் கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும், நாம சிகார சைவநெறி பாடசாலையில இங்க இருக்கிற அடியார்களுக்கு என்ன செய்தின்னா, நாம் இன்னும் ஈயமத்துக்கு வந்திருக்கிறோமா, நியமத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம முதல்ல பரிசோதனை பண்ணிக்கணும். ஆமா, முதல்ல ஈயமத்துக்கு வந்திருக்கிறோமா, அடிப்படையில சிவபெருமானுடைய அடியார் சின்னங்கள் நமக்கு இருக்கா, ருத்ராட்சம் இருக்கா, திருநீர் இருக்கா, அஞ்செழுத்து இருக்கா, இது அடிப்படையில. அப்புறம் சிவதீட்சை, அதாவது சமய தீட்சை, சிவதீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சைகளை நாம் பெற்றிருக்கின்றோமா, அடிப்படையில் சமயத்துக்குள் நாம் இருக்கின்றோமா என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். முதல்ல சாஸ்திரங்களுக்கு முன்னாடி தோத்திரங்கள் குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். 12 திருமுறைகளை பற்றிய அறிவு, பிறகு சாத்திரங்களை பற்றிய அறிவு ஓரளவுக்கு குருநாதர் மூலம் நாம் தெரிஞ்சிருக்கணும். இத்தனை அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொண்டு இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற உண்மைகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்திருக்க வேண்டும். அப்படி கடைபிடித்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய பொக்கிஷம். ஆமா, அப்போ இந்த சுவாசத்தை, அதாவது இயமம், இறைவனுடைய திருவருள் கருணையினாலே ஒருவர் திருநீர் பூசுவதும், ருத்ராட்சம் அணிவதும், 5 எழுத்தை பின்பற்றி அடியார் கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது முதல் கட்டம். அது இயமம் என்று சொல்லுவார்கள். அடுத்து பெற்ற இந்த இயமத்தை வாழ்நாள் முழுக்க இந்த திருநீற்று நெறியை கைவிடாமல் திருநீற்று நெறியை பின்பற்றி யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவர்கள் தான் நியமத்துக்கு வருகிறார்கள். இந்த நியமத்துக்கு வந்தவர்களுக்கு தான் இறைவன் இவர்களுக்கு சரியையும் கிரியையும் காட்டி கொடுத்து யோகத்தில் அமர்வதற்குண்டான எல்லா வழிகளையும் குருமுகாந்திரமாக, மானுட சட்டை தாங்கிய குரு மூலமாக, அசரீரி மூலமாக, அவர் வாய் மூலமாக செய்தி அனுப்புகின்றார். அப்ப சரியையும் கிரியையும் கடந்த, சரியை, கிரியை, இது இரண்டையும் கடந்து 3வது இருக்கக்கூடிய யோக நிலைக்கு ஒருவர் வருகிறார். அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சமய தீட்சை பெற்றவர்கள், அதாவது சிவதீட்சை பெற்றவர்கள், இந்த அடிப்படையிலே இது இரண்டையும் கடந்து யோகத்திற்கு வரும் பொழுது எம்பெருமான் திருவருள் கருணையினாலே மானுட சட்டை தாங்கிய அந்த குருநாதர் அந்த உயிருக்கு யோகத்தை சொல்லித் தருகின்றார். எப்படிப்பட்ட யோகத்தை சொல்லித் தருகின்றார்? எம்பெருமானுடைய 2.5 கலக்கக்கூடிய வித்தையை சொல்லித் தருவார். இதுதான் நம்ம சைவநெறி பாடசாலையில யதார்த்தமா அந்த திருமந்திரத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம். அப்ப முதல்ல நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏமத்தில் நாம் இருக்கின்றோமா, அல்லது நியமத்தில் நாம் இருக்கின்றோமா, அப்புறம் ஆசனத்தில் நாம் இருக்கின்றோமா, பிறகு பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை பெற்றிருக்கின்றோமா, பிறகு பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை நாம் செய்து வருகின்றோமா, பிறகு தாரணை, குரு நடுவில் ஐக்கியமாக இருக்கின்றோமா, பிறகு யாரை நாம் தியானத்தில் இருக்கின்றோமா,
அப்போ தியானத்துக்கு அப்புறம் என்னது? சமாதி. அப்போ தியானத்தில் இருக்கும் பொழுது இறைவனோடு சமமாக இருக்கக்கூடிய சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த பேரான நிலை, மேலான நிலை பெற்றிருக்கின்றோமா? இப்படிலாம் நம்ம கேள்வி 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 கேட்டுக்கணும். வெறும் திருமந்திர வகுப்புக்கு வரோம்னா, இத்தனை உண்மைகளை நம்ம கடந்து வந்திருந்தா மட்டும்தான் மேலான பயிற்சிக்கு நம்ம வர முடியும். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உறுதித்தன்மை தருகிறது. என்ன உறுதித்தன்மை தருது? யார் ஒரு முறையாக காற்றை இழுத்து உள்ளே அடக்கி பிறகு அதை வெளியே செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் குருவனடு குன்றிடை, இது ஒரு வார்த்தை, குன்றிடைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த குன்றிடை பொன் திகழ் கூத்தனமாமே அப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த மாதிரி பொன் திகழுமா எப்படி? பொருவ நடுவுல. அது நிச்சயம் நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதியை தராரு. அப்போ நன்மை செய்வதற்கான மூச்சை இழுத்தல், உள்ளடக்குதல், வெளிவிடுதல் என்று ஒவ்வொரு நாளாக கழிந்து கொண்டே போகும். இந்த மூச்சு பயிற்சியான பிராணன் உள்ளே இழுத்தல், அடக்குதல், வெளியே விடுதல் என்னும் முதன்றிலும் 30 நாழிகை சமாதி நிலையில் இருந்தால் நெற்றி பொட்டில் பொன்னொளி பிழம்பாய் தெரியும் பரமனை காணலாகும் அப்படின்ற செய்தி மாணிக்க வாசகனார் கொடுக்கிறார். ஆனா தர்மயாத்திரை என்ன சொல்லுதுன்னா, இடகலை பிங்கலை சுழுமுனையில முதல் 10 நாள் இடகலையிலும் அப்படி நம்ம பிரிச்சுக்க முடியுமான்னா அது திருவள்ளுவர் கருணை இருந்தால் தான் முடியும். 2வது 10 நாள் பிங்கலை பிங்கலையில் சுவாசம் பண்ண சொல்றாங்க. 3வது 10 நாள் சுழுமுனையில். இப்படி யார் ஒருத்தர் பண்றாங்களோ 30 நாள் முறையா பண்றாங்க, அவங்களுக்கு மேருமலையில் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய காட்சி சிவபெருமானாவே ஆகி விடுவார்கள் என்கிற செய்தியை இங்க தர்மயாதனை சொல்லுது. ஆனா தர்மயாதனை தவிர்த்து மாணிக்கவாசகனார் ஐயா உரையில என்ன இருக்குன்னா, திருவள்ளுவர் கருணையினால யார் ஒருவர் பிராணாயாமத்தை கற்றுக்கொண்டு அழகாக அந்த உள்ளே இழுக்கிறது, பிறகு அடக்கி வைத்தல், பிறகு முறையாக வெளியே விடுதல் என்கிற கலையை ஒரு நாளைக்கு 30 நாழிகை செய்கின்றாரோ அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய பொன்னொழி போன்ற அற்புதமான காட்சி பெருவு நடுவிலே தெரியும். அங்கு அவர்கள் சிவமாகவே இருப்பார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுது. இது 2 புத்தகத்தில் எடுக்கப்பட்ட பொழிப்புரை. இப்போ சிகார சைவ நெறி பாடசாலை யதார்த்தத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இயமும் ரொம்ப அவசியம், நியமம் ரொம்ப அவசியம். இயமும் அவசியம், நியமமும் அவசியம். ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைப்பிடிச்சோம்னா அது தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அதான் ஒரு 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 வாழ்க்கையில நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம். வந்துட்டீங்க, சைவ நெறிக்கு வந்துட்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது. சிவபெருமானை நம்பிட்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது. நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துட்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையே சந்தேகமாயிடும். வாழ்க்கையே சந்தேகம். நடத்துறது இறைவன் தான்ற அறிவு நமக்கு ஒருபோதும் வந்துருச்சுன்னா வந்துட்ட பிறகு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம சாமி இருட்டடிப்பு செஞ்சிருவார். சாமி இருட்டடிப்புனா என்ன? அவரே இருட்டிகேசனா வராரு, அவனே தான் நாராயணனா வராரு. அப்ப இந்த மாயோன் மூலியமா நம்மள மண்ணுக்கு கொண்டு போயிடுவார். ஏன்னா மண்ணால் ஆனது மண்ணுக்கு போற மாதிரி நம்மள என்ன பண்றோம்? மாய்ச்சிருவாங்க, மாயில மாட்டிக்குவோம். அப்படி அந்த மாதிரி மாயில மாட்டாம ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி அற்புதமான வளர்ச்சி பெற்று நீ எம்பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேட்பாயாக. நன்றென்று 3க்கும் 4 சென்றிடும். நன்றுன்னா 3க்கும் 4 சென்றிடும். உள்ளே அதை பிராணாயாமத்தை உள்ளே இழுக்கிறதும், பிறகு அடக்கி வைத்தலும், பிறகு முறையாக வெளியே விடுதல் என்ற செய்தியை யார் ஒருவர் சென்றிடும் 30ம் சேர இருந்ததில். 30ன்னா 30 நாள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாழிகை உட்காருங்கன்னு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிறேன். ஒரு நாழிகை 24 நிமிஷம் உட்காருங்க, 24 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, நீங்க எந்த ஆதீனம் போனாலும், எவ்வளவு பெரிய குருநாதர்கிட்ட போனாலும் அவர்கள் முடியக்கூடிய இடம் அங்கதான் இருக்கும். அதனால சிகார சைவநெறி பாடசாலை எதுல முந்திக்குதுன்னா, ஞானம் பெறுவதிலே முந்திக் கொள்கிறது, ஞானம் கொடுப்பதிலே முந்திக் கொள்கிறது, சரியிலே முந்திக் கொள்கிறது, கிரியையிலே முந்திக் கொள்கிறது, பிறகு யோகத்திலே முந்திக் கொண்டு, பிறகு ஞானத்திலே முந்திக் கொண்டு மிகப்பெரிய ரகசியங்களை நாம் உடைத்து விடுகிறோம். சிகார சைவநெறி பாடசாலையில எத்தனையோ சித்தாந்த வகுப்பு சென்று, எத்தனையோ 12 திருமுறை வகுப்புக்கு சென்று கிடைக்க முடியாத பெரிய பொக்கிஷங்களை நாம் என்ன செய்யறோம்? ரகசியங்களை உடைத்து விடுகிறோம். ஏன்னா ரகசியத்தில் உடைக்கும் போது சத்தியத்தை தெரிந்து கொண்டு யார் ஒழுக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாக சிகார சைவநெறி பாடசாலை இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்துல திருமந்திர வகுப்புல நாம் என்ன பண்றோம்? இருக்கிற உண்மை பகிரங்கமா சொல்லணும். எப்போ உண்மையை பகிரங்கமா சொல்றோமோ அங்க கூட்டம் இருக்காது. காரணம் என்னன்னா, சத்தியத்துக்கு அவ்வளோ பவர். யாரெல்லாம் சத்தியத்தை கேட்க முடியுமோ அவங்க தான் காது கொடுத்து என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். பஜனை பண்றது ரொம்ப சுலபம் பண்ணலாம். பஜனைன்றது ஒன்று இருக்கு,
அப்புறம் பாட்டு பாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. பக்தியில பாடுறதுலாம் இருக்குது. ஆனா சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஒழுகுதல் என்பது ரொம்ப சிரமமான காரியம். அப்போ அதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறாக இருக்கும் பொழுது பாடியும், பிறகு உடனாக இருக்கும் பொழுது உடனாக இருக்கும் பொழுது பக்தியில் பரவசத்தில் அடைந்தும், பிறகு ஒன்றாக இருக்கும்போது ஏகமாக யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருநடு தியானத்திலே வந்து சேர்வது தான் படிநிலை. அப்போ உயிர்கள் அடையக்கூடிய படிநிலையில யாரையும் போய் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுன்ற மாதிரி நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சுன்னா நம்ம நம்பிடுறோம். அதில் யார் வந்தா என்ன வராட்டி என்ன, திருவள் கருணையினால் நம்ம போக வேண்டிய இடத்த நம்ம என்ன பண்ணணும், நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். வர்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவது நம்முடைய கடமையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதான் சிகார சைவ நெறி பாடசாலை செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த பாடல் சொன்ன ஒரே ரகசியம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 30 நாழிகை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. 24 நிமிஷம் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 24 நிமிஷம்னா 24 நிமிஷம் இன்ட்டு 30 போட்டுங்க. பூங்குடியா இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் அப்படின்னா ஒரு நாழிகை. அந்த நாழிகை நீங்கள் 30ஆல் பெருக்குனீங்கன்னா ஒரு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவு நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா 6 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பாக கணக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்திட்ட வரும். அப்போ அந்த தவத்தை யார் ஒருவர் புருவ நடுவிலே ஆடாமல் அசையாமல் நம்பி அமர்ந்து அந்த அந்த உபவாசம் இதுக்கு பேர் என்னது? இதுக்கு என்ன பேர்? உபவாசம். உபன்னா அருகாமையில் வாசம் செய்தல், இறைவனோடு அருகாமையில் வாசம் செய்தல். அப்போ உபவாசம்னா பட்டினி கிடைக்கிறது கிடையாது. உபவாசம்னா பட்டினி கிடைக்கிறது கிடையாது. புருவ நடுவில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த புருவ நடுவில் எம்பெருமானுடைய திருவடியை எண்ணி அவனுடைய கருணையை எண்ணி நன்றி சொல்லி அப்பா அப்படின்னு அரற்றி நாவால் அரற்றி கையால் தொழுது அழுது நெக்கு அங்கு நிற்கணும். எங்க? இந்த உடம்புன்ற கோயில்ல. இதுதான் சேக்திராடனம். சேக்திராடனா இதுதான் கோயில். கோயிலாக போறவங்க யாத்திரைகள் போறாங்கன்னா இதுதான் யாத்திரை. இதுதான் அந்த யாத்திரை. அந்த கோயில் நடமாடும் கோயில்னா நடமாடும் கோயில் தான் நம்ம திருவருள் கோயிலாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கோயிலில் புருவ நடுவில் யார் ஒருவர் இந்த சொன்ன மாதிரி 30 நாழிகை ஆடாமல் அசையாமல் பயிற்சி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு நாழிகை உட்காரணும், பிறகு 2 நாழிகை உட்காரத்துக்கு பயிற்சி பண்ணணும், அப்புறம் 3 நாழிகை உட்காரத்துக்கு பயிற்சி பண்ணணும், அப்புறம் 4 இப்படியே யார் ஒருவர் கூட்டி ஒரு நாளைக்கு 30 அளவுக்கு வந்து விடுமாயின் பசிதாக மற்ற நிலைக்கு போய்விடுவார். ஆமாம், தாகத்தை வென்று விடலாம், பசியை வென்று விடலாம். ஏன்னா மெய் மறக்கிறீங்க இல்லையா? மெய் மறந்து உடல் என்பதை மறந்து மனம் என்பதை மறந்து இந்த உயிர் மாயையை கடந்து எம்பெருமானுடைய திருவடியில் இளைப்பாரி அப்படியெல்லாம் ஒன்றும் உடனே உயிரெல்லாம் விட்டுட்டு ஓடிட முடியாது. இல்லறத்திலிருந்து நல்லறம் செய்யக்கூடியவர்கள் மனைவியோடு இருந்து அந்த யோக பயிற்சியை அற்புதமாக செய்து பெரிய பலனை அடையலாம். அப்போ பொருவனோடு தான் இறைவனுடைய திருவடின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை அந்த இடத்துலயே கேட்கலாம். அடுத்து எனக்கு என்ன வேணும் சாமி, என்னை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படின்னு கேட்கலாம். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். அதனால நம்ம வந்து தவத்தில் உட்காந்து தன்னுடைய காந்த புலனை மட்டும் பெருக்கிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஆற்றலை பெருக்குதல் அப்படின்னா சக்தியை வெளியே போக விடாம எம்பெருமான் திருவடியில இளைப்பாறு செய்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அந்த மாதிரி யார் ஒருவர் இந்த பயிற்சியை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சிவபெருமான் பொன்னொழி போன்று புருவ நடுவில் காட்சி கொடுப்பார். சரி, இது எப்படி சாத்தியம்? ஹவ் இட் இஸ் பாசிபிள் இன் அவர் லைஃப் அப்படின்னா முறையா குருநாதருடைய அருள் வேணும். அந்த குருநாதருடைய பெரும் கருணையினால அவர் கையை பிடிச்சிக்கணும். நம்ம அடுத்தடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் முறையா சொல்லி தருவார். இப்போ ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போனோம்னா என்னென்னலாம் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க கேட்பல என்னென்னலாம் எடுத்துட்டு போனோம், என்னென்னலாம் பண்ணணும். அப்போ அவங்க முறையா போய் அனுபவிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொட்டர் எடுத்துக்கோங்க, நீங்க வந்து காலுக்கு செருப்பு இல்லாமல் போயிடாதீங்க, அப்புறம் வந்து கொடை எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம நாட்டு பணத்தை எடுத்துக்கோங்க, இப்படி ஏகப்பட்ட செய்திகள் நம்ம குறிப்பாக கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஊருக்கு போகாத ஊருக்கு வழி தேடாம
யார் அந்த ஊருக்கு போய் அனுபவிச்சு அதனுடைய தட்பவெட்ப நிலையெல்லாம் தெரிந்து கொண்டு வந்தார்களோ, அவர்கள்ட்ட கேட்கும்போது தான் அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக விளங்கும். அதுபோல குருநாதர் இல்லாத வித்தை பாழ். குருநாதர் இல்லாத வித்தை என்னது? பாழ். அப்படிப்பட்ட குருநாதரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நமக்கு எந்த குருநாதர்? நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் காட்டக்கூடியவர்கள் யார்? நமக்கு சத்தியத்தை சொல்லித் தரக்கூடியவர்கள் யார்? நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய குருநாதர் யார்? நம்முடைய அறியாமை நீக்கக்கூடியவர் யார்? நம்ம வாழ்க்கையில நம்முடைய நம்முடைய தாத்பரியங்களை தெரிந்து கொண்டு, நம்முடைய உள்ள கிடக்கையை தெரிந்து கொண்டு நம்மை நடத்தக்கூடிய குருநாதர் யார்? அவருடைய திருவடியை பற்றிக் கொள்வது எப்படி? இப்படின்னு யாருன்னா ஒருத்தர் தேடினாங்கன்னா, நிச்சயம் அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மாவுடைய அறிவுக்கேற்ற மாரி குருநாதர் நிப்பார். ஆமா. ஆன்மாவுடைய அறிவுக்கேற்ற மாரி நிச்சயம் நிப்பார். அப்போ குருவருள் நமக்கு முழுசா கிடைக்கும். குருவருள் கிடைச்சிருச்சுன்னா, நிச்சயம் திருவருள் கிடைக்கும். அப்போ குருவருள் இல்லாம திருவருள் கிடையாதுன்னு சொன்னதுக்கான அடையாளம் இப்ப புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ குருநாதர் நம்மள என்ன பண்ணுவாரு? இடகலை, பிங்கலை, சுழுமுனை போன்ற அந்த 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 தத்துவங்கள் எல்லாம் நமக்கு விளக்குவார். முதல்ல சைவம்னா என்ன? சைவ நெறினா என்ன? திருநீற்று நெறினா என்ன? செம்மை நெறினா என்ன? மும்மை மலம்னா என்ன? முப்பொருள் உண்மைனா என்ன? இப்படி ஏகப்பட்ட செய்திகள் குருநாதர் மூலியமா நீங்க கத்துக்குவீங்க. அப்ப சைவ சமயத்தினுடைய அடிப்படையை கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அடுத்து பொறுமையா நின்னு நிதானமா எம்பெருமானோடு அளவலாவீர்கள். அதாவது முதல்ல வேறாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் புறத்தே தேடி அலைந்தோம். பிறகு உடனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் புறத்தேயும், அகத்தேயும் 2ம் இல்லாம, அகத்திலும் இல்லாம, புறத்திலும் இல்லாம தேடிட்டு இருப்போம். இந்த 2 தேடல் உள்ளது தான் உடனா இருக்கிறது. சாமி ஒரு மிகப்பெரிய விளையாட்டு காண்பிச்சுட்டே இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது 3வது நிலைமை தான் ஒன்றாய் இருத்தல். அப்போ வேறாக இருக்கின்ற இறைவன் உடனாகவும் இருக்கின்றான். உடனாக இருக்கின்ற இறைவன் ஒன்றாகவும் இருக்கின்றான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க நடத்துறது இறைவன் தான்ற ஒரு உண்மைக்கு வருவாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க தீதும் நன்றும் பிறதர வாரா யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கவங்க வினையை அழிக்கத்தான் வந்திருக்கிறாங்க. இல்லைங்க ஐயா, பில்லி, சூனி, ஏவல், வைப்பு இதெல்லாம் தந்திரங்கள், மந்திர தந்திர எந்திரங்கள் நிச்சயம் இருக்குதுங்க ஐயா. உண்மைதான் இருக்கு. நல்ல தெரிந்த அடியார்கள் ஒருபோதும் இந்த மாதிரி மந்திர தந்திரங்கள் ஈடுபட மாட்டார். ஏன்னா நேரம் காலம் விரயமாகும்னு நல்லா தெரியும். அப்போ அதுக்கு நமக்கு தேவையில்லை. எம்பெருமானுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இல்லை. எம்பெருமானுக்கு தெரியாத ஒரு படைப்பு இல்லை. சிவபெருமானுக்கு தெரியாத ஒரு காப்பு இல்லை. சிவபெருமானுக்கு தெரியாத ஒரு முடிப்பு இல்லை. அதாவது அடித்தல் இல்லை. சிவபெருமானுக்கு தெரியாம மறைத்தல் முடியாது. சிவபெருமானுக்கு அறியாமல் ஒருவன் அருளவும் முடியாது. ஆக இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு கடவுளை நியமித்து இந்த உலகத்தை சராசரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மீண்டும் மறுமுறை மனமொழி மேகலாலை வணங்கிக் கொள்வோம். ஏன்னா அவருடைய கருணையினால் தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இறைவனாகவே ஆகக்கூடிய மிகப்பெரிய வித்தையை நமக்கு சொல்லி தந்திருக்காரு. இது பிஹெச்டி லெவலா, இல்ல டிகிரி லெவலா, இல்ல மாஸ்டர் லெவலா அப்படின்ற லெவல்லாம் நமக்கு வேண்டாம். யார் ஒருவர் உண்மையை தேடி அலைகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாடம் பெரிய பாடமா இருக்கும். நான் ஏமத்துக்கும் வரமாட்டேன், நியமத்துக்கும் வரமாட்டேன், சிவபெருமான் சின்னங்களையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா, சாமி கொஞ்சம் காலத்தை என்ன பண்ணுவார்? தாழ்த்துவார். ஏன்னா அந்த உயிர் பக்குவப்படணும் இல்லையா? என்னதான் பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் அந்த உயிர் பக்குவப்படுவதற்காக சாமி என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் தாமதப்படுத்துவார். பாஸ்போர்ட்ட ஒலிக்க வைப்பாரு. சில விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாரு. இப்படி நிறைய கூத்தெல்லாம் செஞ்சு, ஒரு விஷயத்த உடனே செய்ய விடாம தடுத்து, அந்த உயிர் பக்குவப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாரு? ஒரு மேடையிலே நம்மள ஏற்றுவார். இதான் செய்தி. அப்போ பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். பயிற்சி காலம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பாமரன் இன்னும் ஐயா போனா போதுங்க ஐயா. சாமிய பார்த்தா போதுங்க ஐயா. ஏதோ பிரசாதம் குடுத்தா வாங்கிக்கினா போதுங்க ஐயா. அப்படின்னா எனக்கு அப்போ அந்த கோயில்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த எனர்ஜி இருக்கும். நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா, பழைய குருடி கதவ திரடி. மீண்டும் மலம் உங்கள ஆழ்த்தி விடும். அப்ப திருக்கோயில்ல இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆணவத்துக்கு வேலை இல்ல, கன்மத்துக்கு வேலை இல்ல, மாயைக்கு வேலை இல்ல. இந்த 3ம் இல்லாத போது நமக்கு என்ன ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அந்த நிம்மதி கோயில்ல இயல்பாவே இருக்கும். இயல்பாவே அது அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. கருவறை, நந்தியம்பெருமான், அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் பேரவை மண்டபம், அதுக்கப்புறம் என்னது? நந்தி உள்ள இருக்கும், கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறம் பலிபீடம் இருக்கும். இப்படிதான் பெரிய பெரிய கோயில்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது உள்ள நுழைஞ்சா போது நமக்கு சில விஷயங்கள் நிச்சயம் புலப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயம் புலப்படும். ஆலயத்துக்கு போலாம். நடமாடும் கோயிலா இருக்கிற நம்மளால எழுப்பப்பட்ட கற்கோயில்ல போய் உட்கார்றதுக்கு என்ன தப்பு இல்லல்ல. அவ்வளவும் அறிவுபூர்வமாக செய்யப்பட்டது தானே. அப்படிப்பட்ட அறிவுபூர்வமாக செய்யப்பட்ட கோவில்கள்ல
மூலஸ்தானத்தையோ இறைவனையோ போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயம் பிறக்கும். அங்க அலைகள் வேலை செய்யும். நீங்க தவம் பண்ணி பாதியில விட்டுருந்தா கூட அங்க போன பிறகு என்ன பண்ணும், சில விஷயங்கள் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன இந்த கோயிலுக்கு வந்த உடனே என்னுடைய இடகலை, பிங்கலை எல்லாம் விட்டு சுழுமுனையில நல்லா மூச்சு வாங்குது அப்படின்னா, குருநாதருடைய பெருங்கருணை. ஆமா. குருநாதருக்கு என்ன கிழமைகள்லாம் பிடிக்கும்னா, அந்த திருவாதிரை நட்சத்திரம், திருவோணம், அப்புறம் வந்து இன்னொரு நட்சத்திரம். இந்த மாரி நட்சத்திரங்கள்ல பௌர்ணமியில கூடி வரும்பொழுது, உபதேசம் ரொம்ப சுலபமா கொடுக்க முடியும். உபதேசத்த என்ன பண்ணலாம், நீங்க சுலபமா வாங்கிக்கலாம். ஆமா. பௌர்ணமியில வாங்குறது ரொம்ப உத்தமம். குருநாதருடைய அருள எப்படி வாங்கிக்கலாம்? பௌர்ணமியில வாங்குனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உத்தமம். அந்த திருவடிய நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பயிற்சி. எதுவா இருந்தாலும் உழைத்தால், உழைத்தால் உறுதி உண்டோ தான். எப்படி திருமுறை எழுதுறாங்களோ, எப்படி திருமுறைய எழுதி வச்சுக்கிறாங்களோ, அதே மாரி எழுதி பழக்கப்படுறாங்களோ, அதே மாரி திருமுறைய நம்ம என்ன பண்ணோம், உள்வாங்கி வச்சு அதனுடைய ஓங்கார தத்துவத்த நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆமா. அப்ப ஓம்ன்ற பிரணவத்த நம்ம கத்துக்கணும்னா, தவம் நம்மளுக்கு ஈஸியா நானே ஒரு தவம் செய்தேன். சிவாய நம எனப் பெற்றேன். தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டவங்க, சிவாய நமன்ற வார்த்தைய மட்டும் உள்ளுக்குள்ள சொல்லிக்குவாங்க. இப்படி யார் ஒருத்தர் சிவாய நம, சிவாய நமன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு இயல்பாவே பிராணாயாமம், இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிச்சயமா வாய்க்கும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எம்பெருமான் ஒன்றுறதுக்கு வராங்க இல்லையா? அப்படி கிட்ட நெருங்க நெருங்க, அவரும் வந்து மானுட சட்டை தாங்கி வந்து அடுத்த லெவல்ல நமக்கு உதவி செய்வார். அப்ப குருநாதருடைய அருள் ரொம்ப முக்கியன்றது இப்ப இந்த செய்தி மூலமா தெரியும். அடியன் பூசை பண்ற கோயிலா இருக்கட்டும், நீங்க நிச்சயம் என்னுடைய அடியனுடைய கோயிலுக்கு வாங்க. எப்படியோ நான் எல்லாவற்றையும் கூடுமானவரையிலும் விளக்குறதுக்கு முயற்சி பண்றேன். நந்தியம்பெருமான்னா யாரு? கொடிமரம்னா என்ன? பலிபீடம்னா என்ன? உள்ள வரும்போது அம்பாள எதுக்கு நம்ம முதல்ல பார்க்கணும்? ஏன் அதுக்கப்புறம் அப்பாவ பார்க்கணும்? விநாயகர்னா யாரு? முருகர்னா யாரு? இப்படி பல தத்துவங்கள நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு நாள் தவறாம சிகாரம் சைவநெறி பாடசாலையில இந்த செய்திய சொல்லாத நாட்களே இல்ல. திருவடினா என்ன? குருவடினா என்ன? அது எப்படி இருக்கணும்? இது எப்படி நம்ம அணுகணும்? அப்படின்ற எல்லா செய்தியும் நம்ம பகிர்ந்திருக்கிறோம். ஒரு நாள் தவறாம திருமந்திர வகுப்புல நாம என்ன பண்ணியிருக்கோம்? செய்திய பகிர்ந்திருக்கிறோம். எத்தன முறை சொன்னாலும் பயிற்சியில இறங்க வேண்டியவங்க இறங்கி தான் ஆகணும். நீச்சல் அடிப்பது எப்படி? அப்படின்ற புத்தகத்த வச்சுக்கிட்டு, நீங்க தண்ணீலயே இறங்காம இருந்தீங்கன்னா, நீங்க ஊர் போய் சேர முடியாது. பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு போனோம்னா, குருநாதருடைய அருளால நீங்க உட்காரணும். உட்கார்ந்த பிறகு தான் அந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த செய்திய சொல்றதுக்கு தான் ஐயா இவ்வளோ பாடுபட்டாங்களா? அப்படின்ற செய்தி நமக்கு வரும். அதனால உட்காருங்க. அப்போ இவரு நம்ம திருமூல நாயனார் இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, "ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலி கேளினி நன்றென்று மூன்றுக்கு நாலது சென்றிடும் முப்பதும் சேர இருந்திடில் குன்றிடை பொன்திகள் கூத்தனுமாமே." இப்ப ஞான வார்த்தையை எதை எடுத்துக்கலாம்? சேர இருந்திடில் 30ம் சேர இருந்திடில் 30 நாள்கள்ல அந்த 30 ஒரு நாளைக்கு ஒரு 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 நாழிகை உட்காருங்கன்னு தான் அடியேன் போராடிட்டு இருக்கேன். அப்ப 30 நாள் உட்கார்ந்தீங்கன்னா என்ன நடக்கும்? சாமியே வந்து காட்சி குடுப்பாரு. ஒரு நாளைக்கு 30 நாழிகை உட்கார்ந்தேன். ஒரு நாளைக்கு 30 நாழிகை உட்கார்ந்தா. ஆனா, அந்த 30 நாழிகை உட்கார முடியல. பரபரப்பான உலகத்துல இந்த உலகியல்ல நான் வந்து எவ்வளோ ஈடுபாடு இருக்கு, எவ்வளோ பொறுப்பு இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, அடியேன் சொன்ன மாரி ஒரு நாழிகை என்ன பண்ணுங்க? ஒரு நாழிகைய முதல்ல முயற்சி பண்ணுங்க. முதல்ல புருவ நடுவ பார்க்கறதுக்கு தெளிவா இருங்க. அங்க பயிற்சி எடுத்துட்டு அடியேன் வாய்ப்பு நேர்ல சந்திக்கும் பொழுது நிச்சயம் வந்து அந்த வாய்ப்ப செஞ்சுக்கலாம். சாமி அதுக்கு அனுமதி தரணும் இல்லையா? யார் யாருக்கு அந்த கொடுப்பினை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் வந்து நாம தொட்டு காமிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா. கூடி வரணும். எப்பவுமே கணவன், மனைவி 2 பேரும் வாங்குனாங்கன்னா தான் உத்தமம். ஒரு தீட்சை வாங்குனாங்கன்னா, ஒருத்தர் தீட்சை வாங்கிட்டு, ஒருத்தர் தீட்சை வாங்க விடக்கூடாது. ஏன்னா, கீழ்நிலையில இப்போ கணவரும் வாங்காம ஒரு பெண்ணு போய் சமய தீட்சை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். சமய தீட்சை கடைபிடிக்கிற அவங்க ரொம்ப உத்தமம். வீட்ல சமைக்க போறாங்க. அடுத்தவங்க அந்த மச்சான், மாமிசம்லாம் தொடமாட்டாங்க. கரெக்ட்டா இருக்கும். ஆனா, நேர் எதிராக இருக்கக்கூடிய கணவர் அந்த சமய தீட்சை வாங்கவில்லை என்றால், அவருடைய சுவாசம் முதல்ல கெடும். ஏன்னா, அவர் உலகியல்ல இருப்பாரு. அந்த அம்மா அருளியல்ல இருப்பாங்க. இப்படி நேர் எதிரான ஒரு குடும்ப சூழல் ஏற்படும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் கணவன் மனைவியாக வந்து அந்த உபதேசத்தை பெற்று யார் ஒரு பயிற்சி செய்றார்களோ, அவர்கள் எளிமையாக பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு வரலாம்.
ஒருத்தர் ஒருத்தர் சரி செஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்போ சத்தியத்தை தெரிந்து கொண்டு, உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் எப்படி தவத்துல உட்காரணும்னா, திருவருள் கருணையினால மனைவி மனைவி மக்களுக்கு முன்னாடி மனைவியோட துணைவியோட நாம வந்து அந்த தவத்த கையில் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது எல்லா குருநாதர்களும் துணையோட தான் இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயம் பெருக்கிறதுக்கு, கோலம் போடுறதுக்கு, உணவு செய்யறதுக்கு, சிஷ்யமார்கள் இருந்தாலும் அவங்க உதவுறதுக்கு யார் இருந்தாங்கன்னா, மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு மனைவிமார் இருக்கவே செய்றாங்க. அப்போ அந்த சித்து என்று சொல்லக்கூடிய சத்து சித்த ஆனந்தத்தை நாம் எப்படி அடைய போறோம்னா, 30 நாள்ல 30 நாழிகை ஒரு நாளைக்குன்னு கணக்கு பண்ணோம்னா, அது ஒரு கணக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேல வரும். அப்படி தவத்த யார் கூட்டியிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயம் வந்து பொன் போல ஒரு காட்சி புருவ நடுவிலே தெரியும். அப்படின்ற உண்மைய பகிரங்கமா சிவபெருமான நிச்சயம் காணலாம். பயிற்சியால, முயற்சியால செய்யலாம். ஆனா, இந்த பாடல் இன்னொரு இடத்துல நம்ம பாடுனோம் இல்லையா? மாணிக்கவாசகர் சொன்னது. "நானே ஓர் தவம் செய்தேன் சிவாய நம இது என பெற்றேன்." அப்படின்னு இல்லங்கய்யா. நான் வந்து இந்த பாட்ட நான் நம்புறேன். இந்த பாட்ட எனக்கு இடகலை, பிங்கலை, சுழுமுனை மேலலாம் நம்பிக்கை இல்ல. அப்புறம் காத்த உள்ள இழுக்கிறது, காத்த அடக்கி வைக்கிறது, பிறகு காற்ற வெளியிடுவதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல சாமி. நான் பாட்டுன்னு நான் உண்டு என் பணி உண்டு நான் இருக்க போறேன். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உபாயம் வந்து மாணிக்கவாசகர் தரார். என்ன தராரு? "நானேயோர் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே." அப்ப உங்கள ஒரு முறை அடியேன் பார்த்துட்டேன்னா, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், அந்த கோயில்ல நாம வந்து இப்படிதான் உள்ள நுழையணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் செய்யணுன்ற அறிவு நம்ம என்ன பண்ணுவோம்? செஞ்சு குடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த உண்மைய தெரிஞ்சவர்கள் பகிரங்கமா ஞானத்தை பேசக்கூடாது. இந்த பட்டறையில வந்து சைவ நெறி பாடசாலையில வந்து உண்மையை தெரிந்து கொண்டவர்கள், குருவினோடனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணக்கூடாது? பகிரங்கமா பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த உலகியல்ல பாமரர்கள் வந்து தங்கக்கூடிய இடத்துல தான் நாம இருக்கிறோம். அவர்கள்லாம் மிருக நிலையில இருப்பாங்க. அவங்க தெய்வ நிலைக்கு இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. பிறகு மனித அ மொத முதல்ல மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த இறைநிலைக்கு வந்தா தான் சாத்வீகமான அதாவது ஜீவகாருண்யம் நமக்கு விளங்கும். இது எல்லாமே படிநிலை தான். உடனே என்ன பண்ண முடியாது? எடுத்த எடுப்பிலேயே மேல வந்துர முடியாது. சாமி கீழ அடிப்படையில அந்த உயிருக்கு தெரிய வேண்டிய ரகசியங்கள சுட்டி காமிக்கிறார். அப்ப நாம எல்லாருமே கோயிலுக்கு தான் போறோம். எத்தன பேருக்கு பசுன்னா என்னன்னு தெரியும்? கேட்கிறேன். எல்லாரும் கோயிலுக்கு போறோம். பசுன்னா என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். சரி. பதின்னா என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். அடுத்து பாசம்னா என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். இந்த 3ம் தெரியாதவர்கள் பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போக முடியாது. பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போக முடியாது. பெருமானுடைய கருணை வேணும். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாம, அதாவது ரொம்ப சிரமம் எடுத்துக்காம, இத்தன நாழிகை, ஒரு நாளைக்கு 30 நாழிகை எடுத்துக்கொண்டால், அந்த 30 நாளும் என்ன கணக்கு வரும்னு நீங்க பார்த்துங்க. அப்படி ஒருத்தர் யார் ஒருவரும் ஆடாமல் அசையாமல் அந்த குன்றிடைன்னா அந்த குன்றுன்னா நம்முடைய கபாலம். குறிப்பெடுத்துங்க. குன்றிடை. குன்றுன்னா குன்று இடைன்னா வலது கண்ணுக்கும், இடது கண்ணுக்கும் நடுவுல யார் ஒருவர் ஆடாமல், அசையாமல் நிறுத்தி பழக்கப்படுத்திக் கொள்கிறாரோ, அவர்களுக்கு எல்லா வித்தைகளும் கைகூடும். எல்லா ரகசியங்களும் வாய்த்துவிடும். அவர் செய்தி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நாளிதழை தொட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து இந்த ஊடகங்கள் வரக்கூடிய செய்திய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் அப்படி நடுவுல உட்கார்ந்து தவம் பண்ணாலே போதும். எல்லா செய்திகளும் உள்ளே அவருக்கு கிடைத்துவிடும். இதுதான் வெற்றி. இந்த ஞான வெற்றி அடைவதற்கு தான் சிகார சைவ நெறி பாடசாலை போராடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கோட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. அவங்கவங்களுக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே. அப்ப காலையில ஒரு 4:10க்கு வாங்கன்னு சொல்றேன். அதுவும் சிரமமா இருந்தா 5:20க்காக வந்துருங்க. உண்மைய நம்ம பகிரங்கமா பகிரலாம். அப்படின்னு தான் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். இந்த அழைப்பு ஏன் விடுக்கிறேன்னா, சத்தியத்தை தெரிந்து கொண்டு, உண்மையை புரிந்து கொண்டு, யார் ஒருவர் கடைப்பிடிக்க ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த சிகார சைவ நெறி பாடசாலை நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இந்த "ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளினி நன்றென்று மூன்றுக்கும் நாலது நற்றென்று நன்றென்று மூன்றுக்கும் நாலது சென்றிடும்." இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? 3, 4 3 3க்கும் அந்த 3க்கும்ன்றது இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னுன்னா ஊரகம்,
ரேசகம், முதல்ல பூரகம், கும்பகம், ரேசகம். இப்படி யார் ஒரு முறையா பயிற்சி செய்து புருவ நடுவிலே தியானித்து இருக்கின்றாரோ, அவர்களுக்கு புருவ நடுவில் காட்சி கொடுப்பார். இங்க உறுதி தராரு சாமி. என்ன தராரு? உறுதி. என்ன உறுதி தராருன்னா, திருவடியை நீங்கள் காணலாமே, காணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உறுதி தராரு. அப்போ திருமந்திரத்தின் அடிப்படையில அந்த பாடலை நம்ம சிந்திக்கும்போது நம்பணும். நம்பி குருநாதருடைய பெரும் கருணையினால அந்த பிராணாயாமத்தை பெற்று மிகப்பெரிய உன்னதமான நிலையை நம்ம தொடணும். பயிற்சி செய்யணும். அப்போ காலையில 3லிருந்து 5:20க்குள்ள ஒரு உன்னதமான நேரம். இந்த 3லிருந்து 5:20க்குள்ள அடியார் பெருமக்கள் காழ்ப்புணர்ச்சி, காம, குரோத, மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை போன்ற நம்மை சலனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செய்தியிலும் ஈடுபடாம திருவருள் கருணையே என்று யார் ஒருவர் தவத்தில் ஈடுபடுகின்றாரோ அவர்களுக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் கூடிவிடும். அப்படி கூடிடுச்சுன்னா பசிக்கு கூட எழுந்து வரக்கூடிய எண்ணம் வராது. ஆமா, இந்த உலகத்தை அது மெய்மறந்து அப்படி பார்க்கும்போது எல்லா காட்சியும் கிடைக்கும். ஆமா, எல்லா காட்சியும் நிச்சயம் கிடைக்கும். அப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம். எப்போ ஒருத்தர் நமக்கு வந்து இந்த புருவ நடுவில் தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து செய்தி இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தானாவே அந்த பூமியில் நடக்கக்கூடிய தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் நடக்கக்கூடிய எல்லா செய்தியும் அவங்க மூளைக்கு தகவலா போய் கிடைக்கும். ஆமா, என்னங்கய்யா ஆச்சரியமா சொல்றீங்க? உணவு எடுத்துக்கிட்டா தானே மூளை வேலை செய்யும். ஆமா, நிச்சயம். எப்படிப்பட்ட உணவு எடுக்கணும்னா, நம்மளை ரட்சிக்கக்கூடிய வந்த பொருளை வணங்கி எடுத்துக்கணும். மகனே நில்லாய் அப்படின்ற அசரீரி மாதிரி சாதாரண ஒரு சினிமா படம் மாதிரி இல்லாம நம்மளை காப்பாத்துறதுக்கு யதார்த்த உலகத்துல வந்து சாமி என்ன பண்ணுவாரு? உண்மையை சுட்டி காமிப்பார். அப்போ நம்ம சுதாரிச்சுக்கணும். வந்திருக்கிறது இறைவன் தான். இறைவன் தான் நம்மள நடத்துறாருன்னு சுதாரிச்சுக்கணும். சுதாரிச்சுக்கணும் என்ன பண்ணணும்? அப்படியே அதை ஒழுக ஆரம்பிக்கணும். புரியுதா? சில பேர கடவுளே வந்தா கூட திருத்த முடியாது. கடவுளே நேர்ல வந்தாலும் அவங்க மூஞ்சி உம்மனா மூஞ்சா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்ல அவங்களுக்கு. அப்ப எத்தனை மானுட சட்டை தாங்கி வந்தாலும், குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்ல. அறியாமையில என்ன பண்ணுவாங்க? தன்னை மறந்து, தன் தலைவனையும் மறந்து, அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஆற்றிக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வீணர்கள் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. வீணர்கள்னா பொழுதுபோக்கி கணக்க கழிக்கிறாங்க இல்லையா? அந்த கணக்கு வந்துருவாங்க. அவங்க சுடுகாட்டுக்கு என்னது இரையாக்கி விடுவார்கள் அப்படின்ற செய்தி. நம்ம வாழ்க்கை அப்படி முடியக்கூடாது. சிகார சைவநெறி பாடசாலையை பொறுத்தவரையிலும் அப்படி முடியக்கூடாது. இங்க வர்றவங்க எல்லாருமே வந்து சத்தியத்தை தெரிந்து கொண்டு, வாசியோகத்தை தெரிந்து கொண்டு, நீண்ட ஆயுளை பெற்று அற்புதமான சைவ தொண்டு ஆற்று தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா அங்க வர முடியாது. ஆமா. 2 நாள்ல நம்மள தாக்கு பிடிக்க முடியாது சாமி. இவன் கூட குப்பை கொட்ட முடியாதுன்னு போயிடுவீங்க. காரணம் என்னன்னா, அந்த மாரி வலி, வேதனை, சத்தியத்த சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமானே! திருச்சிற்றம்பலம். இப்போ தர்மயாதன சொன்ன அந்த பொழிப்புரையில நன்மை பயக்கத்தக்க இடகலை, பிங்கலை, சுழுமுனையில 10 நாள் 10 நாளா பிரிச்சுக்கிறாரு. இது நடக்குமா? இது சாத்தியமான்னா, அது 10 நாள் முதல் 10 நாள் நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணணும்? இடகலையில சுவாசம் பண்ணி ஆகணும். அடுத்த 10 நாள் நீ வந்து பிங்கலையில 10 நாள் சுவாசம் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து நீ வந்து அந்த அந்த அதாவது என்னன்னா, பெரும் கருணையினால அந்த தவத்துல உட்கார்றதுக்கான எல்லா செய்தியும் நீங்க என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். அந்த இயமம், நியமம், ஆசனம் சொல்லக்கூடிய சரியை, கிரியை, யோகம் ஞானத்துல குருநாதருடைய தயவுல நீங்க உட்கார பழகணும். அப்பதான் நமக்கு உண்மை வந்து சேரும். இல்லைன்னா சேராது. வாய்ப்பே கிடையாது. ஆமா. அப்போ நானும் கிளாஸுக்கு வரேன், நானும் வகுப்புக்கு வரேன், நானும் பாடுறேன் அப்படின்ற மாரி தான் நம்ம இருக்கோமே கண்டி, அடுத்த நிலைக்கு நம்ம வர முடியாது. அப்ப தீட்சை வாங்கணுமா ஐயா? நிச்சயம் வாங்கணும். ஒரு குருநாதருடைய கை நம்ம மேல படணும். அந்த புருவ நடுவுல அவர் தீண்டுவாரு. இப்படி ஒரு பல ரகசியங்கள் அதுல இருக்கு. ஆமா. இதெல்லாம் இல்லாமலேயே கத்துக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. சாமியோட பெருங்கருணை. சாமியோட பெருங்கருணை. அந்த பெருங்கருணை உள்ளவர்களால் மட்டுமே யார்கிட்டயும் போகாம, யாரிடயும் பண்ணாம, ஏற்கனவே அவங்க டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கின்ற மாரி, இந்த மாயா உலகத்துல அவங்களுக்கு உண்மை புலப்பட்டுரும். என்ன புலப்பட்டுரும்னா, ஏற்கனவே வாழ்ந்த அந்த நினைவுகள வந்து அவங்கள வந்து கைட் பண்ணும். அதாவது உடம்பால புது சட்டை எடுத்திருந்தாலும், மனதால இந்த உலகத்த புதுசா நம்ம பார்த்திருந்தாலும், மயக்கத்தால நம்ம பிரிஞ்சிருந்தாலும், நம்ம தவத்துல உட்கார்ந்து புருவ நடுவுல யார் ஒருவர் அழுது அரற்றி நிற்கின்றார்களோ, 24 நிமிஷம் உட்காருன்னு சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உட்கார்ந்திருப்பீங்க. அப்படி உட்கார்ந்திருக்கும்போது உண்மையிலேயே உங்களை வழிகாட்டுவதற்கு மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் வருவார். அடுத்து நீங்க உணவு எடுக்க போறீங்களா? இல்ல வந்து நீங்க தவம் பண்ண போறீங்களா? உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்ற ரகசியத்த சாமி நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பார். இதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணை. சாமி நம்மள கவனிக்கல,
சாமி நம்மளுக்கு பேர் எடுத்து கூட பார்க்கல. சாமி போய் நான் பார்த்தேன், பிரெட்லாம் குடுத்தேன் அப்படின்னா, எதுவுமே நம்மளுக்கு அது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிவபெருமானே, சிவா. அப்படி என்னன்னா, சொன்னத செஞ்சிருக்கணும். சொன்னத செய்திருக்கணும். அப்பதான் வந்து அந்த உண்மைய நம்ம தாத்பரியத்த தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா முடியாது. அப்ப குருநாதருடைய அருள் வேணும். அப்ப குருநாதர்கிட்ட அந்த என்னன்னு கேட்டு தெரியணும். அப்போ 3 நாள், 30 நாள், 30 நாள்ல நம்ம என்னென்ன தவம் பண்ணணும்? 24 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும்னு அடியேன்னு சொல்றேன். ஏன்னா, கூடுறதே பெரிய விஷயம். 24 நிமிஷம் உட்காந்து பழக்கப்பட்டு, அதுக்கப்புறம் 2, 2ஆ கூட்டிட்டே போயிட்டு, அதிலே ஒன்றி நிக்கும்போது, ஒரு நாள்ல ஒரு நாள் திருக்கதவும் திறத்தல் நடக்கும். நம்ம பெருமான் பேரானந்தத்து அப்படின்ற ஒரு பாட்டு படிக்கணும் இல்லையா? டெய்லி திருக்கதவம் திறத்தல். அந்த மாரி ஒரு செய்தி அங்க நடக்கும். ஆமா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அது யாத்திரை நீங்க அந்த 8வது பாடல பார்த்தீங்கன்னா தெரியும். பெருமான் பேரானந்தத்து அப்படின்ற பாடல் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பாடல் மூலியமா திருக்கதவ திறந்து என்ன பண்ணலாம்? புருவ நடுவு திறந்து உள்ள போயிடலாம். அப்ப க்ஷேத்ராடனம் அப்படின்னா, இதுதான் க்ஷேத்ராடனம். நம்ம உடம்பு தான் க்ஷேத்திரம். காத்திர க்ஷேத்திரம் அப்படின்னா கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் வந்து க்ஷேத்திர பாலகர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடம்ப க்ஷேத்திர பாலகர் எப்படி பாதுகாக்கிறாரு? அங்க தான் சாவி எடுத்துட்டு போய் கோயில்ல பூட்டி என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. பைரவர்கிட்ட தான் வைப்பாங்க. அப்படிப்பட்ட இறைவன் தான் பைரவர். ஸோ இவங்க எல்லாருமே நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிறாங்க. இந்த உண்மைய உணர்ந்து நம்ம தவத்துல உட்கார்ந்து நம்ம எப்படி சிசிடிவி கேமரா இருந்தா எப்படி சண்டை அந்த அண்டர் கேமரால எப்படி உட்கார்ந்திருப்போமோ, அது மாரி தான் கேமராவே இல்லன்னாலும், உள்ள இருக்கிற இறைவன் சாட்சியாக இருக்கின்றான். அந்த சாட்சியாக இருந்த இறைவன் நம்ம என்ன பண்றாரு? கொண்டு போய் திருவடியில நிறுத்துறார். இதான் அந்த ரகசியம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப குருநாதர் வந்து நம்மள என்ன பண்ண மாட்டாரு? தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு போ மாட்டாரு. சுத்த விட மாட்டேனாரு. பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலையில 10 கிலோமீட்டருக்கு போக விடாம, ஒரு 60 கிலோமீட்டர் உங்கள சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா, அவங்க போலி குருநாதர்கள். ஏன்னா, அவங்களுக்கும் வழி தெரியாது. அவங்கள சார்ந்தவங்களுக்கும் வழி தெரியாது. அப்ப குருடன் குருடும், குருட்டாட்டம் ஆடுன மாரி தான். குருடன் குருடும், குருட்டாட்டம் ஆடுன மாரி தான். அப்படி ஒரு சூழல் ஏற்படாம, குருநாதரை இறுக்கி பிடிச்சு, இந்த பிரசவம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அதாவது என்னன்னா, திருவருள் கருணை என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம். பிறந்துட்டோம். வந்துட்டோம். அழுது வந்துட்டோம். உடம்பு எடுத்துட்டோம். நாய் வேஷம் போட்டாச்சு. கொலைக்க மாட்டோம்ன்னு சொல்லக்கூடாது. சரியா? வந்துட்டோம். வந்ததுக்கு ஏத்த மாரி எப்படி நடந்துக்கணும்? அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. முறையா அறத்த தேடி, பிறகு பொருள தேடி, பொருள்னா என்ன? எம்பெருமானுடைய திருவடிய தேடி, பொருள்னா உலகத்து பொருள்னு நெனச்சுக்கக்கூடாது. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி, செல்வ மதித்தோய, செல்வம் உயர்கின்ற, செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அப்ப இந்த கடல்ன்றது புருவ நடுவு தான். அந்த கடல்ல நம்ம எம்பெருமானுடைய திருவடி யார் உற்று நோக்கி பார்க்கின்றார்களோ, அவங்களுக்கு சிவபெருமான் பொன்னொளி போல் தெரிந்து, சிவமாவே ஆக்கி விட்டுறார். இந்த செய்திய சிவபெருமானா ஆகுவது எப்படி? அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இந்த பாடல முன்னுதாரணமா சொல்லலாம். ஆமா. நான் சிவபெருமானாவே ஆகப் போறேங்க அப்படின்னா, ஆணவத்தால முடியாது. ஆணவத்தால பொறுமை. அதாவது கல்வி செருக்கால ஒருபோதும் இறைவனை அடைய முடியாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும். இத நான் 300 பாட்டையும் தானா ஒப்பிப்பேன். எனக்கு வந்து 1500 பாட்டும் சொல்லணும் தெரியும் எனக்கு. 18,476 பாடம் எனக்கு தெரியும். இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அடிப்படையில அன்பும், ஒழுக்கமும் இல்லாதவங்க ஊர் போய் சேர முடியாது. அப்போ கர்ப்பபங்கம் தான் முதல்ல நடக்கும். அவமானப்படுத்தி விட்டுருவாரு சாமி. ஏன் அவமானப்படுத்தி விட்டுறாருன்னா, அவன் உண்மையிலே திருவடியை நோக்கி வந்திருக்கிறான்னு சொன்னா, அந்த உயிருடைய நிலைமைய பார்த்து சாமி அவனுக்கு துக்கத்தையும், துயரத்தையும் கூட்டிக் குடுப்பார். அப்படி கூட்டிக் குடுத்து, அந்த துயரத்தையும், துக்கத்தையும் எடுக்கக்கூடிய அளவையும் குடுத்து ஒரு குருநாதர அனுப்பி, அவன வழிகாட்டி என்ன பண்ணுவார்? திருவடியில சேர்த்துக்குவார். அப்ப யார் சிவனடியார்கள்னா, இந்த 3 உண்மைய தெரிஞ்சவங்க. பதி, பசு, பாசம், அப்புறம் வந்து ஆணவம், கன்மம், மாயை. இந்த 2 படிநிலையை தெரிந்தவர்கள் நிச்சயம் வந்து சைவ சமயத்தில மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடைவார்கள். தான் அறிந்து கொண்டதும் அல்லாமல், தன் தலைவனையும் காட்டிக் கொடுக்கக்கூடிய பாங்கு இருக்கு இல்லையா? அது பெண்களுக்கே உரித்தானது. அப்ப தான் தெரிந்து கொண்டதை தன் சமூகத்திற்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னுடைய அபிமானிகளுக்கு, அன்பர்களுக்கு அவர்கள் நிச்சயம் அந்த ரகசியங்களை போதித்து, மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவதற்கான வழியை ஏற்பாடு செய்வார்கள். அதனால தான் பெண்களுக்கு உபதேசம் கொடுக்கணுன்றது. அவங்களுக்கு குடுத்துட்டோம், தலைமுறையே என்ன பண்ணிடும்? மிக உன்னதமான நிலையை அடையும். அம்மா சொன்னாங்களே, அப்புறம் பாட்டி சொன்னாங்களே, அப்புறம் கொள்ளு பாட்டி சொன்னாங்களேன்ற ரகசியத்த பேரன்மார்களும், பேத்திமார்களும் கடைபிடிச்சு உன்னதமான நிலையை அடைவார்கள் என்று சொல்லி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அந்த பாடல்ல என்ன செய்தின்னா, ஒரு நாளைக்கு 30 நாழிகை உட்கார்ந்து தவம் செஞ்சோம்னா, நிச்சயம் புருவ நடுவுல எம்பெருமான் திருவடி காட்சியை கண்டு சிவமாக நிற்பதற்கான எல்லா வழியும் இருக்கிறதுன்ற உண்மையை இந்த பாடல் சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து இன்னொரு செய்தி.
தர்மயாதனை சொல்லப்படுற அந்த செய்தி என்னன்னா, 30 நாள் முதல் 10 நாள் இடகலையிலும், அடுத்த 10 நாள் வலது நாசியிலும், அடுத்த 10 நாள் சுழுமுனையிலும் முறையா யார் ஒருவர் அந்த நாடிகளிலும் முறையாக யார் ஒருவர் பயிற்சி செய்கின்றாரோ, அந்த யோகத்தில் இருக்கின்றவன் சிவபெருமானாகவே மாறி விடுவான் அப்படின்ற ரகசியத்தை இங்க உடைக்கிறாங்க. எப்படி 30 நாடிக உட்கார சொல்லி அந்த பொழிப்புரையில பார்த்தோமோ, அதே மாரி ஆ இந்த 10 நாளும் முதல் 10 நாள் இடகலையிலும், அடுத்த 10 நாள் பிங்கலையிலும், அடுத்த 10 நாள் சுழுமுனையிலும் யார் ஒருவர் செய்றீங்களோ, அவங்க சிவபெருமான் அம்சமாவே மாறி விடுவார்கள்ன்ற ரகசியத்தை தர்மயாதனை சொல்லப்படுது. இப்படி மாறுபட்டு கருத்து இருந்தாலும், சிகார சைவ நெறி பாடசாலையில இருக்கிற அன்பர்களுக்கு அடியேன் சொல்றது என்னன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? இயமத்துல இருக்கிறீங்களா? நியமத்துல இருக்கிறீங்களா? பிராணாயாமத்துல இருக்கிறீங்களா? பிரத்யாகாரத்துல இருக்கிறீங்களா? தாரணையில இருக்கிறீங்களா? தியானத்துல இருக்கிறீங்களா? சமாதியில இருக்கிறீங்களா? இந்த நிலையெல்லாம் கடந்து ஞான நிலையில இருக்கிறீங்களா? சரியில இருக்கிறீங்களா? கிரியில இருக்கீங்களா? யோகத்துல இருக்கீங்களா? ஞானத்துல இருக்கீங்களா? இப்படி புட்டு நம்மள என்ன பண்ணணும்? அலசி ஆராயணும். நம்முடைய நிலைமை என்ன? இப்படி நம்ம கண்ணாடி பார்த்து தலைய வார்ற மாரி நம்மள நாமளே என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டுக்கணும்னா, நிச்சயம் விடை கிடைக்கும். ஏன்னா நடத்துறது இறைவன் தானே! அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த ரகசியங்க. இதுதான் சிதம்பர ரகசியமும் கூட. அப்ப தன்னைத்தானே அர்ச்சித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமந்திரம் சொல்ற ரகசியம் அதுதான். நமக்குள்ள இருக்கிற இறைவனை எவன் ஒருவன் போற்றுகின்றானோ, அவனே பிரத்தியாரில் இருக்க உடம்பையும் போற்றி புகழ்வான். அப்படின்ற உண்மையை தெரியும். இதுதான் ஜீவகாருண்யம் இங்க விளையும். அப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் விளைஞ்சா தான் சத்திய மார்க்கமாக இருக்கக்கூடிய சத்திய சபையை நாம் எல்லாரும் புருவ நடுவிலே தரிசனிக்க முடியும். இல்லன்னா அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் வரலாம். இனி திருந்தி நான் நிச்சயம் கை கொடுப்பேன் அப்படின்னு அதாவது அந்த அதாவது மனமொழி மெய்களால எந்த பேருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்ற ஒரு பெரிய உறுதிமொழியை கொடுத்துட்டு யார் ஒரு உபதேசத்தை பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக திருவடியை அடைவார்கள். அப்போ நான் நல்லவனா இருக்கிறேன், நான் வல்லவனா இருக்கிறேன், இவ்வளோ தர்மம் பண்றேன், இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னா சாக போறது உறுதி. ஏன்னா நல்லது செஞ்சாலும் சாக போறது உறுதி, கெட்டது செஞ்சாலும் சாக போறது உறுதி. பாவ புண்ணியம் மட்டும் கணக்கு மட்டும் கூட்டிக்கிட்டே போகும். சரியா? அந்த மாதிரி அந்த சூழல்ல அப்படி போய் நம்ம சிக்கிக்காம, நல்வினைக்கு போனாலும் பிறவி உண்டு, தீவினைக்கு போனாலும் பிறவி உண்டு. அந்த நல்வினை, தீவினை இல்லாம போறதுக்கு கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு யார் ஒருவர் முயற்சி செய்கிறாரோ, அவர்கள் இருவினை ஒப்புன்ற ரகசியத்தை தெரிந்து கொள்வார்கள். அதனால தான் குருநாதர் இல்லாத வித்தை பாழுன்னு சொன்னது. குருநாதர்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க உங்க உடம்பிலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு சொல்லித் தருவார். அடுத்து கர்மா என்று சொல்லக்கூடிய தொழிலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு சொல்லித் தருவார். அடுத்து மன மாயையாக இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பதை சொல்லித் தருவார். இந்த 3 படிநிலையை கடந்தா தான் உண்மையாக இருக்கக்கூடிய பதியையும் பசுவையும் நாம் உணர முடியும். இல்லைன்னா ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. பாடலாம் 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 இறைவன் உணர்த்தலாம். ஆனா அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவு தரடி. அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் பழையபடி என்ன ஆயிடும்? சூழ்ந்துக்கும். இது எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். பாசி படர்ந்த ஒரு குளத்துல நீங்க ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா, போட்ட மாத்திரத்துல ஒரு வட்டம் ஒண்ணு வரும். அந்த வட்டம் எப்படி விரியும்னா, அந்த பாசி எல்லாம் அப்படி விரிஞ்சு போய் நிக்கும். அந்த இடம் மட்டும் சுத்தமா தெரியும். அது எதுன்னா கோயிலுக்குள்ள நுழையிற மாரி. அப்ப நுழைஞ்ச போது என்னன்னா, உங்களுக்கு அந்த கல்லு விழுந்த உடனே கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஞ்சம் விலகி நிக்குது இல்லையா? அந்த பாசி. அது மாரி தான். அப்புறம் திருப்பி நீங்க எழுந்து வரும்போது என்ன பண்ணும்? உங்க காலெல்லாம் சூழ்ந்துக்கும். அந்த பாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சூழ்ந்துரும். அதே மாரி தான். இந்த கோயிலுக்கு போறதுன்றதும் இதே மாரி தான். போம்போது நல்லாருக்கும். கோயில் இருக்கிற வரைக்கும் நல்லாருக்கும். வெளிய வந்த பிறகு பழைய குருடி, கதவு திறடி. அப்படி ஒரு நிலைமை இல்லாம இருக்கணும்னா, வூட்ல 24 நிமிஷம் 24 ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், ஒரு நாழிகை என்று சொல்லக்கூடிய கணக்குல நீங்க புருவ நடுவுல உட்கார்ந்து அமர்ந்துட்டீங்கன்னா, உங்க வீடு உங்களுக்கு தெரியும். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள், திருவள்ளுவர் முதற்கொண்டு பொதுமறையாக இருக்கக்கூடிய திருமந்திரம் முதற்கொண்டு எல்லா ரகசியங்களும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்போ பயிற்சி தான் தன்னை 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 அறியக்கூடிய கலையை சொல்லித்தரும். அப்படி தன்னை அறியக்கூடிய கலையை சொல்லிக் கொடுத்த பிறகு, குருநாதரை விசுவாசமாக வைத்துக்கொண்டு, யார் நம்மை உயர்த்தினார்களோ, யார் நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ, யார் நம்மை அறியாமை போக்கினார்களோ, அவர்கள் உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து திருவள்ளுவர் கருணையினாலே மேலான நிலையை குருவருளாலும் திருவருளாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அடியார் பெருமக்கள் அடியனுடைய கற்புலன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்ல வாங்க. அந்த 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 நீங்க பார்க்குற அந்த செய்தியை நிச்சயம் நம்ம இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம், பகிரலாம்.
பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய நிலைமை இப்படி இருக்குங்க ஐயா. நான் சரியில இருக்கிறேன்னா, கிரியையில இருக்கிறேன்னா, யோகத்துல இருக்கிறேன்னா, ஞானத்துல இருக்கிறேன்னா எனக்கு தெரியல சாமி அப்படின்னா, நிச்சயம் பேசலாம். நீங்க எந்த நிலைமையில நிச்சயம் புடம் போட்டு பார்க்க முடியும். அதுக்கு ஒரு உதவியா ஒரு கண்ணாடி மாரி ஒரு குருநாதர் இருப்பார். ஆமா. ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்ன்னா, கண்ணாடி மாரி இருப்பார். எப்படி இருப்பாரு? நீங்க சிரிச்சா அவரும் சிரிப்பாரு. நீங்க அழுதா அவரும் அழுவாரு. ஆமா. ஒரு நல்ல குருநாதர் கண்ணாடி மாரி இருப்பாரு. அந்த வலி வேதனையெல்லாம் புரிஞ்சுக்குவாரு. புரிஞ்சுகிட்டு, அடுத்த நிலையில இந்த உயிர கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ, அங்க சேர்க்க வைப்பாரு. அப்படிப்பட்ட குருநாதர நம்ம இறுக்கி பிடிக்கணும். குருவருள் இல்லன்னா திருவருள் இல்ல. சரியா? ஆணவம் படிச்ச கர்வத்தால ஒருபோதும் இறைவனை அடைய முடியாது. 12 திருமுறை எழுதிட்டேன் நானு. 12 திருமுறை மனப்பாடமா சொல்ல முடியும். அப்படின்னா, அதுவே ஆணவம் ஆயிடும். அப்ப படிச்ச கர்வம், எனக்கு எந்த இடத்துல கேட்டாலும் நான் சொல்லுவேன். அப்படின்னா, அதுவே பெரிய செருக்கா மாறிடும். சரியா? அவனும் இறைவனுடைய திருவடிய அடைய முடியாது. ஏன்னா, அவனுக்கு படிப்பு கர்வம் வந்துருச்சு. ரைட். 2வது எதையும் வாங்கக்கூடிய அவன்கிட்ட பணம் இருக்குது. செல்வம். அப்படி தட்டுனா, அப்படி தூக்குனா எல்லாத்தையும் முடிச்சுருவான். இப்படி பேசி முடிப்பான். இப்ப இவனாலயும் திருவடிய அடைய முடியாது. ஆனா, உலகத்து இன்பங்கள தூக்க முடியும். வான ஊர்தியில போலாம், பெண்கள அனுபவிக்கலாம், பல காரியங்கள செய்யலாம். ஆக மொத்தம் நரகத்துல தான் போய் முடியும். அப்போ ஆணவம் வந்த கல்வி நரகத்தில் முடியும். ஆணவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கன்மான்னு சொல்லக்கூடிய அந்த செல்வ வளம் பெற்றவர்களும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய பணத்தை விரயமாக்கத்தான் செய்வார்கள். அப்போ இறைவனுடைய திருவடியை அடைய உதவாத பணம் ஆபத்தான பணம். எழுதி வச்சுங்க. எம்பெருமான் நமக்கு நிம்மதியை தர கூடாத நமக்கு நிம்மதியை தராத பணம் புருவ நடுவிலே நின்னு நிதானமாக நின்று திருவடியிலே லயித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு செய்யாத பணம், வீணான பணம். திருப்பணிக்கு உதவாத பணம், வீணான பணம். அதெல்லாம் ஆபத்தான பணங்கள். அப்போ உலகியல் பணங்கள்ல பணத்துக்காக, உலகியலுக்காக நம்ம போனோம்னா, செத்து தான் போவோம். ஏன்னா, "ஓடி ஓடி உட்கலந்த சோதி" இந்த பாட்டு தான் நம்ம பாட வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அ பாழான ஒரு விஷயத்துல போய் நம்ம பணத்த செலவு பண்ணாம, சத்தியத்துக்காக, நம்முடைய உயிர் தேறுவதற்காக, அதாவது விருந்தோம்பலுக்காக, உயிர்களை காப்பாற்றுவதற்காக யார் ஒருவர் பணத்தை செலவு செய்கிறார்களோ, அவர்களுக்கு நீளாயுள் நிறை செல்வம் நிச்சயம் கிடைக்கும். ஜீவகாருண்யம் நிச்சயம் வாய்க்கும்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும் பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்பா நமச்சிவாயம்.